Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வெளிநாட்டு நிதியை பெறுவதற்காக பதிவு செய்ய விரும்பும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு புதிய விதிமுறைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய வம்சாவளியினரை தவிர மற்ற வெளிநாட்டினரை முக்கிய பொறுப்பாளர்களாக கொண்ட எந்த ஒரு சங்கமும் இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்வதற்கோ வெளிநாட்டு நிதியை பெறுவதற்கான முன் அனுமதி பெறுவதற்கோ பொதுவாக பரிசீலிக்கப்படாது என்று கூறப்பட்டிருக்கிறது. நிறுவன இயக்குநர்கள், கூட்டாளிகள், அறங்காவலர்கள், இந்து கூட்டு குடும்பத்தின் கர்த்தா மற்றும் நிர்வாக கட்டுப்பாட்டை கொண்ட எந்த ஒரு தனிநபரும் இந்த வரையறையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் வெளிநாட்டு நிதியை பெறுவதற்காக பதிவு செய்ய விரும்பும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பதிவுக்கான ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் புதிய விதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ள அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நோக்கங்களின் பட்டியலிலிருந்து மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தங்களின் செயல்பாட்டுக்கான சரியான நோக்கம் மற்றும் தனது செயல்பாடுகளை மேற்கொள்ள உத்தேசித்துள்ள மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பற்றிய விவரங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதக்கல்வி, சமய மரபுகளை ஆவணப்படுத்துதல் மற்றும் பழங்குடி நம்பிக்கைகளை பாதுகாத்தல் ஆகிய 3 நோக்கங்களும் மதமாற்றத்தை தவிர்த்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் இந்த புதிய விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. திருத்தப்பட்ட புதிய விதிகளின் மூலம் விண்ணப்பத்தில் சேர்க்கப்படும் ஒவ்வொரு கூடுதல் மாநிலம் அல்லது நோக்கத்திற்கும் கூடுதலாக ₹300 கட்டண அமைப்பையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. செயலற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உரிமங்களை தக்க வைத்துக் கொள்வதை தடுக்கும் பொருட்டு கடந்த 2 நிதியாண்டிகளில் அந்நிறுவனங்கள் தேர்ந்தெடுத்த செயல்பாடுகளுக்காக செலவிடப்படும் குறைந்தபட்ச வெளிநாட்டு பங்களிப்பு தொகையாக ₹10 லட்சம் என்ற வரம்பையும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் தனது பதிவை புதுப்பிக்கவோ அல்லது ரத்து செய்யப்படுவதை தவிர்க்கவோ கடந்த 2 ஆண்டுகளில் பெற்ற வெளிநாட்டு நன்கொடை தொகையை தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்பாடுகளுக்காக செலவிட்டிருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. முன் அனுமதியின் கீழ் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக வெளிநாட்டு நிதியை பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு முந்தைய தவணையில் குறைந்தபட்சம் 75% பயன்படுத்திய பின்னரே 2வது அல்லது அதற்கடுத்த தவணை நிதி விடுவிக்கப்படும் என்றும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயன்பாட்டை சரிபார்க்க மத்திய அரசு ஒரு கள விசாரணையை நடத்தும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு நிதியை பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இனி FCRAயின் கீழ் பதிவு அல்லது புதுப்பித்தலுக்கான தங்கள் விண்ணப்பங்களில் சமூக ஊடக கணக்குகளின் விவரங்களை வழங்க வேண்டும் என்றும், இடைநிலை பண பரிமாற்ற வழிமுறைகள் அல்லது நன்கொடையாளர் அறிவுறுத்தப்பட்ட நிதிகள் மூலம் பணம் வந்தால் தங்கள் விண்ணப்பங்களில் இறுதி நன்கொடையாளரை பெற்ற நிதியின் அசல் ஆதாரத்துடன் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இனி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்கள் ஆண்டு வருமான அறிக்கைகளில் நிதிநிலை அறிக்கைகளுடன் விரிவான செயல்பாட்டு அறிக்கையையும் சேர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்திகள் அல்லது நடப்பு நிகழ்வுகளை தயாரிப்பதற்கோ ஒளிபரப்புவதற்கோ தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அந்த நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள புத்தகங்கள், கட்டுரைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையும் அரசுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட அனைத்து சங்கங்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தங்களின் குறிப்பிட்ட நோக்கங்களையும் பதிவில் தக்க வைத்துக் கொள்ள விரும்பும் மாநிலங்களையும் அரசாங்கத்திடம் தெரிவிப்பதற்காக விதிமுறைகளில் ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல், நிதியை சரியாக பயன்படுத்துவதை உறுதி செய்தல் மற்றும் வெளிநாட்டு நிதியை பெறுவதற்கான தகுதி வரம்புகளை சீரமைத்தல் ஆகியவையே மத்திய உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்துள்ள இந்த திருத்தங்களின் முக்கிய நோக்கங்களாகும்.